அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் முறையீடு செய்திருக்கிறார். அதனை அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். காஞ்சிபுரம் பூச்சிவாக்கம் பகுதியில் உள்ள பேக்கரியில் நடந்த அடிதடி சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது ஒரு மாத காலமாகியும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததாக கூறி காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேசன் வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செம்மல் நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு காவல்துறை தரப்பில் முறையீடு ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த விவகாரம் என்பது முழுக்க இரு நபர்களிடையேயான தனிப்பட்ட விவகாரம். இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய முறையாக விசாரிக்கப்படவில்லை என சொல்லி டிஎஸ்பிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று காலை முதல் மாலை வரை நீதிமன்ற அறையிலேயே அமர வைக்கப்பட்ட டிஎஸ்பி மாலையில் சிறையில் அடைப்பதற்கு முதன்மை நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாகவும், எனவே இதற்கு எதிராக இந்த தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் KMD முகிலன் முறையீடு செய்தார். இதனை கேட்ட நீதிபதி மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பிற்பகலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் ஏதோ ஒன்று வழக்கத்தை மீறி நடந்துள்ளதாக, வழக்கத்திற்கு மாறாக நடந்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை கண்ணும் காணாமல் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முறையாக மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இன்று பிற்பகலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி என் சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.